அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், கள்ளச்சாராய மரண செய்தி அறிந்தவுடன் கடந்த 20ஆம் தேதி கள்ளக்குறிச்சிக்கு விரைந்தேன். அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தேன். அந்த நிமிடம் வரை 34 உயிர்களைத்தான் இழந்திருந்தோம். மெத்தனால் விஷமுறிவு மருந்தான உயிர்காக்கும் போமிசோல் மருத்துவமனையில் இருப்பு இல்லை என்ற வேதனையான தகவலை என்னிடம் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதை உடனடியாக பத்திரிகையாளர் வாயிலாக அரசுக்கு சுட்டிக்காட்டினேன். அதன்பின் மறுநாள் அவசரமாக விஷமுறிவு மருந்தான போமிசோல் ஆர்டர் செய்யப்பட்டு வரவழைக்கப்பட்டு மும்பையில் இருந்து வரவழைத்துள்ளனர். அது சேலம் மற்றும் விழுப்புரம் அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் நடந்தவற்றை மறைக்கும் முயற்சியில்தான் தமிழக அரசு உள்ளது. தேவையானால் கடந்த ஜூன் 20இல் அரசு மருத்துவமனையில் எத்தனை போமிசோல் மருந்து கையிருப்பாக இருந்துள்ளது என்பதற்கான ஆதாரத்தை வெளியிடுகிறேன். அதை மீறி ஜூன் 20இல் உயிர்காக்கும் விஷமுறிவு மருந்தான போமிசோல் கையிருப்பு இருந்தது, அதை பயன்படுத்தினோம் என்று அரசு சொல்லுமானால், நோயாளிகள் மருத்துவ குறிப்பு, மருத்துவமனை மருந்து கையிருப்பு குறித்த ஆவணங்கள் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழக ஆவணங்களை வெளியிட வேண்டும். அதை வெள்ளை அறிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தி அறிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் போர்க்கால அடிப்படையில் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய பொன்னான நேரத்தை வீணடித்தால் விலை மதிக்க முடியாத 54 உயிர்களை இழந்துள்ளோம். அதன் பின்பும் வீண் விவாதம் தொடராமல் எதிர்க்கட்சியின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் கேட்டு உயிர்காக்கும் பணியில் அரசு ஈடுபட வேண்டும் என்று அவர் வெளியிட்டுள்ள, அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் குறிப்பிடுகிறார்.